ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம் ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம் பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடொன்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சுரேந்திர திருவை புனித பிரான்சிஸ் செலேசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. ஒரு 17ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவராக பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து நல்ல பிறப்பக்கள் குடும்பத்திலே வாழ்ந்தவர். தந்தை அவரை சட்டப்படிப்புக்கு அனுப்பிய பொழுது அவர் அதற்கு பதிலாக குருத்துவ படிப்பை படித்து அவர் குருவாய் திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் அவர் ஆயராக, குறிப்பாக ஜெனோவா பகுதியுடைய ஆயராக நியமிக்கப்பட்டு அங்கே சிறப்பாக கல்வினிசம் புரொட்டஸ்டாண்ட் சபையினருக்கு எதிராக அவர் எழுத்துக்கள் வழியாகவும் போதனைகள் வழியாகவும் பலரை திருமறையிலே மீண்டும் இணைத்து கொண்டார்னு அறிகின்றோம். இவர் பத்திரிகையாளர் எழுத்தாவுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். இப்படி பல நூல்கள் ஆன்மீக நூல்களாக மக்களை ஆன்மீக வாஞ்சை கொண்டவராக செயல்பட்டு ஒரு ஆயராக குருவாக அவர் திகழ்ந்திருக்கின்றார். இனி இவருடைய இந்த முன்மாதிரியான வாழ்க்கை நாங்களும் இவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக வாழவும் ஆன்மீகத்திலே பெற்றது கொண்டவர்களாக இருக்கவும் இந்த பள்ளியை அவர் வழியாக வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான பரிசுத்தமரியாளே வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். இயேசுவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாம் ஆகிட திருவிழமானீரே. எங்கள் சகோதர சோழர்களுக்கென்றும் பணி புரிவதில் நாங்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பானது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டு இருக்கும் இந்த உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறைவற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது,
இதுவே இதோ நாள் வருகின்றன, அப்போது இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாளுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்திருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை உள்ளத்திலே பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கின்றார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீர்ச்செயல்களை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதொரு உடன்படிக்கை என்பதனால் முன்னேதுக்கு அவர் பழையதாக்கிவிட்டனர். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். ஏனெனில் உண்மை முளைத்தலும் விண்ணில் நின்று நீதி கீழ் நோக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல்விளைகளை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தி அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடக்கம் 19 இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஒட்ட அதிகாரம் கொண்டிருக்கும் அவர் 12 நியமித்தார். அவருக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்டு சீமோன்,
செபதேயின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரனான யோவான், இருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் விண்ணவாசே என்ற அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பாத்துலேமு, மத்தேயு, தோமா, அல்வையின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியூத் என்போர் ஆவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பு ஒரு காத்திரமானது, விசித்திரமானது, வியப்பானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லப்படுகிறது, தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர் கணக்கு போட்டு அழைக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய பெரிய கல்விமான்களை, திறமைசாலிகளை அவர் தேடி அழைக்கவில்லை. அவர் சாதாரண மீனவர்களை, ஏழ்மையான மக்களை அவர் தேடிச் சென்று அழைத்தார். அழைக்கப்பட்டவர் பலர் பாவிகளாக இருந்திருக்கின்றார்கள். வரிகளை தண்டி மக்களிடத்திலே அபரிவிதமாக அதிகமான வரிகளை பெற்று மக்கள் மத்தியிலே வெறுப்பை சம்பாதித்தவர்கள். நாங்கள் தெரியும் எவ்வாறு பேதுரு பலவீனமாக இருந்து இயேசுவை எவ்வாறு மறுதளிக்கக்கூடிய பேதுருவானவரை தாம் தேர்ந்தெடுத்தில் ஒருவர் தன்னை காட்டிக் கொடுப்பார் என்பதை அறிந்திருந்து அவரையும் யூதாசையும் தேர்ந்தெடுத்தார். காரணம், அவர்கள் மாற முடியும், மாறலாம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் எல்லோரையும் பலதரப்பட்ட மக்களையும் அழைத்தார். அழைத்தது நோக்கம் என்ன? தம்மோடு இருக்கவும். அழைத்தலினுடைய மேன்மையும் சிறப்பும் நாங்கள் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், அவரை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அப்படி இருந்து நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் எதற்கு அந்த பணிக்காக அனுப்புகின்றார். இதற்காக நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பைகளை ஊட்டவும் அவர் அவர்களை நியமித்தார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அழைக்கின்றார். அழைப்பிலே அவருடைய அழைப்பினுடைய பார்வையும் செயல்பாடும் வித்தியாசமாக இருக்கின்றது. அதே வழியிலே அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பொறுப்பை கொடுத்து அனுப்புகின்றார். இவ்வாறாக இந்த பணியை, இந்த அழைப்பை ஆண்டவர் 12 சீடர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக நாங்கள் பார்க்கிறோம், மலை மேல் ஏறி. அதன் நோக்கம் என்ன? மலை கடவுளுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்திலே ஆண்டவருடைய வேண்டுதல் செய்து இறைவனுடைய துணையை நாடித்தான் இந்த பெரும் பணியை செய்கின்றார். எனவே நாங்களும் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு திருமுழுக்கின் வழியாக இறைவனை ஏற்று அவருடைய விருப்பத்தின்படி வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது குருவோ, அருட்சௌரியோ, சாதாரண புதலியரோ அழைப்பு என்பது காத்திரமானது. அடுத்தபடியாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் முக்கியமான காரியங்களை செய்வதற்கு முன்னதாக சாத்திரமோ அல்லது நாங்கள் எண்ணிக்கையோ அதெல்லாம் பார்க்காமல் இறை வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளுடைய துணையை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு முக்கிய தீர்மானம் எடுக்கின்ற வேளையிலே, முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற வேளையிலே, முக்கியமான காரியங்களை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு அவ்வாறு இறைவேண்டல் செய்து தந்தையினுடைய துணையை பெற்று அந்த காரியத்தை செய்தார். அவ்வாறு நாங்களும் இறைவேண்டல் வழியாக நற்காரியங்களை செய்து என்னுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய அழைப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி அவரோடு பயணிக்க இந்த பலியிலே தொடர்ந்து செபித்துக் கொள்ளுவோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன், அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய், வேலை வாழும் வீரனாய்.
மண்ணில் உயிர்த்தெழவே மடியும் விதையாய் என்னை தருவேன் ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரியினுடைய உங்களதுமான இத்திருப்பலி இல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் தீப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பிரான்சிஸ் யாருடைய சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவின் நெருப்பினால் வியத்த முறையில் பற்றியதை செய்தீரே. நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இந்த பலிப்பொருட்களின் வழியாக எங்கள் இதயமதையை நெருப்பினால் பற்றி எறியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சாதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவனான தந்தை என்று வாழமில்லாமல் நிறைவா எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். உங்கள் கடமை முற்புக்குரிய செயலுமாகும். நன்மை மீதினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முதறக்க மீதினால் எங்களை மீட்டீர். அவர் வழியாவது மாண்பை வானுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்க ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோருடைய திருமன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்றாக அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவருடங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மை இறைஞ்சி புகழ்ந்துரை குரலாய் சொல்லுவதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மன்னகமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திருந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமண ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் மதுரைச்சபை நினைவு கூர்ந்தல் மங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையராக அனைவரோடும் மதுரவாய் அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையினை உலகிலிருந்து அழைத்து கொண்ட டெல்லி தவ சகாயம், தெரேசா எமல்டா, ஜூலியட் ஜேசுதாசன், மரிய மின்னொலி, அக்னஸ் ஜோசப், சைமன் ஜோசப், அருத்தந்தை எம்ஜே நிக்கலஸ், சகல ஆன்மாக்கள், மேரி, லில்லி, மரிய நாயகம் ஆகிய அடியார்களை நினைவு கொண்டிருளும். யாவரும் அவருடைய விரக்கத்தினால் அவருடைய பாவத்தின் விடுதலை பெற்று அவருடைய நித்திய வீட்டிலே பங்கு பெற சபித்துக் கொள்வோம்.
மேலும் உயிர்த்தளமித நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு நம்முடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவராமனு யோசிப்பின் திருத்துதர்கள் யோசவாஸ், இந்த உலகிலே மொக்கொந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தாதி பெற்று முதல் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள் நம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கடலில் யார் தொண்டை பெற்று இயேசு கற்பித்த பிரகாரம் உன்னத தந்தை நோக்கி நம்பிக்கையோடு செபிப்போம். உன்னதத்திருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயரென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிற தீமைகள் துன்பங்கள் நோய் நொடி நினைத்திருந்த மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரியமை மன்றாடுகின்றோம். முடிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேருமத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்க நம்முடைய அப்போஸ்தலருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமுடி திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை பற்றிமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு ஒன்றும் இருப்பதாக. ஆண்டு இயேசுவின் அமைதியை நாங்கள் ஒருவர் ஒருவோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாய் இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோரும். ஏற்றவன் வார்த்தை மட்டும் சொல்லிடும். கனிதந்து என் வாழ்வு
சொந்தம், நீயே தஞ்சம். நீயே செல்வம் வாழ்வின் மையம், நீயே சொந்தம், நீயே தஞ்சம். நீயே செல்வம் வாழ்வின் மையம், நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தனும் இடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தனும் இடம் இருக்கின்றன. நான் எங்கு போவது உனை பிரிந்து, நான் எங்கு போவது உனை பிரிந்து, வாழ்வெல்லாம் வருவேனே உனை தொடர்ந்து, வாழ்வெல்லாம் வருவேனே உனை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா எங்களுக்கு அருள் புரியமை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்தினால் மண்ணகத்தில் பிறந்த பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணக மாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எல்லோரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனை மயிலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. யூபிலி ஆண்டு வேண்டுதல் சுபம். உலகத்திருக்கிறங்கள் தந்தையே, உம்முடைய திருமகனமங்கள் சோனமாய் இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டில் அன்பின் சுவாலையும் அரசின் வருகைக்கான விடுத நோக்கை நம்மில் முன்னெட செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதமாட்சி அன்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய மண்டகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் வரச் செய்தரலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக நம்மை உருமாற்றுகின்ற மதரலை நம்மில் பொழிவீராக. யூபினார்கள் உன்னக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பையான நம்மிடம் மீளத் தூண்டுவதாக. மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் அன்றன்று அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.